வணக்கம். இது நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ். நவம்பர் 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் இந்த ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி நிஃப்டி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா இந்த 25,600 இருந்து 650 வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஜோனாக இருக்கும்னு லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். அந்த ஜோனை லைட்டாக பிரேக் பண்ணிடுச்சு. நிஃப்டி பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து அதுக்கு கீழே தான் கொடுத்துருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ணி அதுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ப்ளஸ் இங்கேயும் ஒரு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சப்போர்ட் ஆகிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்தது, அதுக்கப்புறமா சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த லெவலையும் பிரேக் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் கொடுக்கும்போது மேபி இந்த ட்ரெண்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ட்ராவல் ஆகலாம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இந்த ஏரியாவில். இதை பிரேக் பண்ணி மேலே போனால் கூட இந்த வாரத்தில் அந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்துடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இது தொடர்ந்து கீழே வரும் பட்சத்தில் மேபி 25,050க்கும் இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணும் பட்சத்தில் 24,800 780 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இது ஒன்று. ப்ளஸ் வந்து இந்த 25,650 600 to 650 இதுவும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நிஃப்டி தொடர்ந்து கீழே போகுமா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணுறதாங்கிறத பார்க்கணும். லாஸ்ட் வீக்கில் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளோஸே கொடுத்துருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு மேலேயே க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதில் பார்த்தா ஸோ இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனை பார்க்க முடியுது. இந்த ஜோனை பிரேக் பண்ணி ஒரு நிமிஷம் வீக்லியில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ வீக்லி சார்ட்டில் நிஃப்டியோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் சப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். 57,540 பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு 2 வீக்ஸ் வந்து அந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணல, கேண்டில்ஸாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு வீக்லி இதில். பட் இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோசிங். அந்த சப்போர்ட் லைனுக்கு மேலேயே க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த க்ளோசிங் சப்போர்ட் லைனுக்கு மேலேயே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளோசிங் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி அகெயின்ஸ்ட் ட்ரெண்டாக இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஜோனில் பேங்க் நிஃப்டி என்ட்ராகிருக்கு. இதில் இருந்து கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் தொடர்ந்து அப் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நிஃப்டி கீழே போகுமா இல்லையாங்கிறதும் கொஸ்டின் மார்க். ஒருவேளை நிஃப்டி கீழே போகணுன்னா பேங்க் நிஃப்டி இந்த ஜோனில் இருந்து சப்போர்ட்டில் இருந்து பிரேக் பண்ணி கீழே வரணும். கீழே வந்துடுச்சுன்னா தொடர்ந்து நிஃப்டியும் ஃபால் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் ஸோ தொடர்ந்து நிஃப்டியும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம் இதில் சார்ட்டில் இப்போ நிஃப்டியில் 1 டேக்கு மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு இதுதான் ட்ரெண்டாக பார்க்க முடியுது. இந்த பேட்டர்னுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கிறனால இந்த ட்ரெண்டுக்குள்ளே ட்ராவல் ஆகுமா இல்லையாங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். சப்போஸ் இந்த நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இந்த பேட்டர்ன் கீழே இருந்து லைட்டாக க்ளோஸ் கொடுத்து இந்த பேட்டர்னில் இருந்து மேபி இதிலே சப்போர்ட் எடுத்து இதிலே கன்சல்டேட் ஆகி இந்த ட்ரெண்டை மறுபடியும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் கொடுக்கும் பட்சத்தில் நிஃப்டிலையும் தொடர்ந்து அப் ட்ரெண்டை பார்க்கலாம். தொடர்ந்து முன்னே போகலாம். 26,200 250 வரைக்கும் டார்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரத்தில்.
இதுதான் நிஃப்டியோட நெக்ஸ்ட் வீக்கோட லெவல்ஸ். ஸோ ஸ்ட்ராங்கான ஜோனாக இன்னும் 25,600 650 பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தால் கூட மறுபடியும் இது பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா 26,200 நோக்கி நிஃப்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த ஜோனை பிரேக் பண்ணல அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணி 24,800 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.